மாயனை மண்ணுவடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். நாச்சியார் திருவடிகளே சரணம். கோதை நாச்சியார் மாயனை மண்ணுவடமதுரை மைந்தனை இந்த பாசுரத்துல சொல்லும் பொழுதே மாயனை அப்படின்னு நம்ம கிருஷ்ணனை அட்ரஸ் பண்றா. எதற்காக அவன் மாயன்? ஒருவர் செய்யக்கூடிய செயலானது எதை பொறுத்து அமைகிறது, எதனால் அமைகிறது அப்படின்ற காரணம் அவர்கள் செய்யக்கூடிய செயலினை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிந்துரும். ஆனா பகவான் கிருஷ்ணன் செய்யக்கூடிய செயலை புரிஞ்சுக்கவும் முடியாது, முழுசா தெரிஞ்சுக்கவும் முடியாது. அந்த செயல் வடிவத்தை அனுபவிக்கிறவர்களாவது இது எதன் பொருட்டு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அதனால அவர் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. யாரோ ஒருத்தர் எனக்கு பகவான்னா என்னன்னே தெரியாது, பகவத் சப்தமே அவங்களுக்கு புதுசா இருக்கும். ஆனா நம்ம கிருஷ்ணனுடைய கதைகளை எல்லாம் ஸ்ரவணம் பண்ணும் பொழுது அவர்களுடைய சிந்தையானது அவர்களுக்கே தெரியாம பகவானுடைய அந்த திருச்சரணத்துக்கு கிளம்பிடுறது. இது அவர்கள் யோசிச்சு பண்றதில்ல, இது தன்னால நடக்கிறது. இதனால யார் அவர் அப்படின்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. சித்த சுத்தியானது ஒரு பக்தனுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் நம்ம கைங்கரியங்கள்ல ஈடுபடணும், இது பகவத் சங்கல்பமா அமையணும், குருநாதனுடைய கிருப வேணும்னு நம்ம நினைச்சாலுமே இதற்கெல்லாம் ஆதாரம் அப்படின்றது சித்த சுத்தி. நம்மளுடைய சித்தமானது சுத்தமா இருக்கணும் இல்லையா? ஆனா இங்க முழுசா அழுக்கடைஞ்ச சித்தமூர்த்தனுக்கு இருந்தாலுமே அவன் ஒரு நேரத்துல ராம் கிருஷ்ணஹரி ராம் கிருஷ்ணஹரி ராம் கிருஷ்ணஹரி ராம் கிருஷ்ணஹரி பகவானுடைய ஏதோ ஒரு திருநாமத்தால அவன் உஜ்ஜீவனம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அவன் யாருன்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இதனால அவன் மாயன், இதனால அவன் மாயன்னு சொல்றோம். கூறத்தாழ்வார் அவருடைய அதிமானுஷ ஸ்தவத்துல எடுக்கும் பொழுதே எடுக்கிறார். அதிமானுஷ சீல விருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம்னு அவர் சொல்றார். இந்த பகவான் யாரு நினைச்சிட்டு இருக்க? அதிமானுஷ சீல விருத்த வேஷம். அவன் போடக்கூடிய வேஷம் யாருக்கும் புரியாது, அவன் செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கும் புரியாது, அவன் எதனால வந்தார் அப்படின்றதும் யாருக்கும் புரியாது. ஆனா விருந்தாவன காடுகள்ல அப்படி வேணுகானம் பண்ணும் பொழுது எந்த விதமான உயிரினங்களுக்குள்ளேயும் எந்த விதமான ஒரு வேற்றுமைகளும் இல்லாம எல்லாரும் பகவானுடைய அந்த திருச்சரணத்தை சுத்தி நின்றுக்கிறாங்களாம். இது எதனால ஏற்பட்டது உனக்கு தெரியலையா? இது அதிமானுஷ சீல விருத்த வேஷம். யாரோடது? நம்ம கிருஷ்ணனோடது. அதனால அவன் மாயன். சூட்டுணன் மாலைகள் தூயன ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியன் தூபம் தரா நிற்க வேயங்குவோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்தி மிலேற்றுவன் கூன்கோட்டிடையாடினை கூத்து அடலாயர்த்தம் கொம்பினுக்கே. திருவிருத்தம் அப்படின்ற இந்த பிரபந்தத்துல இந்த பாசுரம் வர்றது. ஒரு நாள் வைகுண்ட லோகத்துல ஒரு காரிய விசேஷமா என்னாச்சு, எம்பெருமான நம்ம புவனசுந்தரனை நம்ம பாண்டுரங்கனை அப்படி அழகா உட்கார வச்சு விண்ணோர்கள் எல்லாரும் சுத்தி வந்து, எம்பெருமானே
இன்னைக்கு உங்களுக்கு எங்களுடைய கைகளால் நன்னீர் ஆட்டணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை, நீங்க அனுமதிக்கணும். எம்பெருமானும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். அப்படி எல்லாரும் நன்னீர் குடங்களை ஏந்தி விண்ணோர்கள் எல்லோரும் பகவானை சூழ்ந்து நின்று அப்படி அழகான அந்த கைங்கரியம், அந்த திருமஞ்சனம் நடக்கிறது. பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணும் பொழுது நல்ல சுகந்தாதி விஷயங்களை எல்லாம் நம்ம அந்த தண்ணீர்ல சேர்த்து நன்னீராக்கி அப்படி நல்ல வாசம் கமகமன் இருக்கும் பொழுது பகவானுடைய திருமேனிக்கு அது உகப்பா அமையணும், அது ரொம்ப ஏற்புடையதா இருக்கணும். நல்ல குளிர்காலத்துல கொஞ்சம் மிதமான வெந்நீரா இருக்கணும், நல்ல வெயில் காலத்துல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கக்கூடிய பானை தண்ணீரா இருக்கணும். இப்படியெல்லாம் பகவானுடைய திருமேனிக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்பட்டுடக்கூடாது, சொகுசா இருக்கணும். ஏன்னா ஸ்ரீதேவி அப்படி பார்த்துக்கிறா இல்லையா, தாயார் அப்படி பார்த்துக்கிறா இல்லையா பகவான. அதனால இப்படி பார்த்து பார்த்து திருமஞ்சனத்துக்கு எல்லாம் ஏற்பாடாச்சா. திருமஞ்சனம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தூபம் காண்பிக்கும் போது இப்படி சாம்பிராணி புகையெல்லாம் மேல வந்து அப்படியே ஒரு புகை மூட்டமாயிடுச்சு. அந்த புகை மண்டலம் ஆன பொழுது பகவான் அந்த ஒரு க்ஷணம் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து அப்படி கிளம்பி வந்தார். எங்க போனார்? விருந்தாவனம் போனார். விருந்தாவனம் போய் கோபியர்களோட நல்லா நடனமெல்லாம் ஆடி பால லீலைகளை எல்லாம் காட்டி யார் யார வதம் பண்ணணுமோ, பேருக்கு வதமே தவிர்த்து எல்லாருக்கும் மோட்சம்தான், எல்லா லீலைகளையும் முடிச்சுட்டாராம். ஆனா இங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க வியாக்கியானத்துல பெரியோர்கள், இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னா தூபம் காற்ற பொழுது ஏற்பட்ட புகை மண்டலத்துல அந்த ஒரு க்ஷணம் பெருமாள் அப்படி அங்கிருந்து இங்க வந்தார், கிருஷ்ண அவதாரம் ஆயிடுச்சு. ஒரு க்ஷணம், ஒரு க்ஷணத்துல, ஒரே ஒரு க்ஷணத்துல இது நடந்ததுதான் கிருஷ்ண அவதாரம். அதனால் அவர் யாரு அப்படின்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அதனால் அவர் மாயன் அப்படின்னு சொல்றார். இந்த மாயை யாருடையது அப்படின்னா இவர் மாயை அப்படின்னு அர்த்தம் கிடையாதான். மாயையை தனக்குள் தனக்கு ஒரு உடன்பாடாக வைத்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரனா பகவான் கிருஷ்ணர் இருக்கார். தைவிஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்தி தே. பகவத்கீதையுடைய 7வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம் இது. அதுல சொல்றார், என் மாயையை யாராலும் கடக்க இயலாது. என் மாயையை யாராலும் கடக்க இயலாது. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பீரமான விஷயத்தை தானே சொல்லுவார். நமக்கே வகுப்பறையில யாராவது புது வாத்தியார் வரும் பொழுது எடுத்த உடனே சப்ஜெக்ட லகுவா சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வாத்தியார் மேல நமக்கு ஒரு பயபக்தி வராது. அவர் கொஞ்சம் அப்படி இப்படி இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு, உங்க சீனியர்ஸ் இத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, இப்படிலாம் கொஞ்சம் அப்படி பயமுடுத்தி கடைசியில சொல்லுவார், இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு சுலபமா கொடுக்கிறேன். அப்பதான் இவனுக்கு ஒரு அட்டென்ஷன் வரும் இல்லையா. அது போல இங்க சொல்றார், என்னுடைய மாயையை யாராலும் கடக்க இயலாது. ஆனா யார் இதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னா என்னையே, என் ஒருவனையே எப்பொழுதும் சதா தியானிச்சு என் ஒருவனே கதின்னு கடக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த பிரகிருதி சம்பத்திலிருந்து ரொம்ப சுலபமா தாண்டிடலாம். அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவன் மிக சுலபமாக இந்த மாயையை கடந்து விடுவான். இன்னும் சொல்ல போனா அந்த மாயா தேவியே அவனுக்கு உடனிருந்து என்கிட்ட வந்து அடையறதற்கான வழியை காண்பிப்பாள். என்ன சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் நம்ம செய்யணுமே. அப்போ இந்த மாயையை கடக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமானது கிடையாது. கோபிச்சந்தன் போட்டுக்கிறதுனாலையோ, துளசி மாலை போட்டுக்கிறதுனாலையோ, இல்ல பகவன் நாமா சொல்றன்ற பெயர்ல இருக்கிறதுனாலையோ இது நமக்கு நடக்காது. உன்னை நீ என்று மறக்கிறாயோ அன்று உன்னுள் நான் புகுவேன் அப்படின்னு பல கீர்த்தனங்கள்ல, பகவானோட கீர்த்தனங்கள்ல நம்ம பார்த்திருக்கோமே. நாம நம்மளை மறக்கணும். நான் இன்னது தொழில் பண்றேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு பெயர்கள் இருக்கு, எனக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குப்பா, எனக்குன்னு இப்பெல்லாம் ஆகுனா பிரைவசின்னு எல்லாரும் சொல்லிடுறாங்களே. என்ன கேட்டா பிரைவசின்னு ஒன்று எதுவுமே கிடையாது. when you are an independent then you will be having a privacy, but the fact is
யூ ஆர் நாட் அன் இண்டிபெண்டன்ட் அட் ஆல். நீ ஒரு சுதந்திரமானவனாக இருந்தால் உனக்கென்று தனிப்பட்ட அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனா நீ தான் சுதந்திரமானவனே இல்லையே. நீ யாருக்கிட்ட எப்படி எங்க பிறக்கணும் அப்படின்றது விதிக்கப்படுறது, நீ எப்படி இங்கிருந்து கிளம்பி போகணும் அப்படின்றதும் விதிக்கப்படுறது. ஆரம்பமும் முடிவுமே விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தால் ஏற்படும் பொழுது எப்படி இடைப்பட்ட விஷயங்களில் வாழக்கூடிய நீ சுதந்திரமானவனாக கருதப்படுவாய்? உனக்கென்று ஒரு தனிப்பட்ட விஷயம் இருக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் பகவானுடைய ஆக்ஞையால தானே நடக்கிறது. இடையில குருநாதருடைய கிருபையால இந்த பவசாகரத்தை ஏதோ ஒரு சின்ன குளம்படியை தாண்டது போல ஒரு கன்றுக்குட்டியுடைய குளம்படியை நம்ம தாண்டணும்னா பெரிய பிரயத்தனம் தேவையா? அது சர்வசாதாரணமா தாண்டிட முடியும் இல்லையா? அது போல குருநாதருடைய கிருபையால அது நமக்கு கிடைக்க பெறுது. அதனால இங்க நமக்கு பிரைவசின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் யார் அப்படின்றது நீ உணர்ந்துட்ட அப்படின்னா நீ உன்னை முதல்ல நினைக்கிறதையே மறந்துருவ. உன்னுடைய தொழில், உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய உறவுகள், உன்னுடைய இந்த உலக பிரக்ஞை, இது எல்லாம் கிருஷ்ணமயமா உனக்கு என்றைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு இந்த பாசுரம் படிக்கும் போது உனக்கு உணர முடியும். கோதை நாச்சியாருடைய அந்த திருவுள்ளம் உனக்கு புரியும். ஏதோ ஆண்டாள் பாடிட்டு போயிடான்னு நினைக்க கூடாது. இந்த மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனைன்ற இந்த பாசுரத்துல தாயார் என்ன பண்றா, 5 விதமான நிலைகளையுமே சொல்றா. பரம், வியூகம், விபவம், ஹார்த்தம், அர்ச்சை. இந்த 5 நிலைகள்லயே ரொம்ப சுலபமானது என்ன அப்படின்னா அர்ச்சா ரூபம் தான். அதனால தான் முந்தைய ரூபங்கள்ல எல்லாம் பகவான் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களுக்கு தான் பிரதானமா இருந்தார். ஆனா அர்ச்சையில நம்ம ஆண்டாளுக்கு தான் பிரதானம், நம்ம கோதைக்கு தான் பிரதானம். எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் கோதை இருக்கா இல்லையா? ஏன் அப்படின்னா கோதை அந்த அர்ச்சா ரூபத்தில் இருக்க பெருமாளைத்தான் பிரேமையோட அணுகி பிரேம ஸ்வரூபமா போய் பகவானுடைய திருவடியில கலந்தா. அதனால இந்த கலியுகத்துல நமக்கு யாரு தாயார் அப்படின்னா நம்ம ஆண்டாள் தான், நம்ம கோதை பிராட்டி தான். அவள் தானே இந்த வழியை காண்பிச்சு கொடுக்கிறா. இந்த வழியை காண்பிச்சு கொடுத்தது மட்டும் கிடையாது, அவளே ஆச்சாரிய புருஷனாகவும் இருந்து நமக்கு அதை கொடுத்தே தீர்வேன்ற அடம் பிடிக்கிறார். நீ வா, நான் அடைஞ்சிருக்க, உனக்கும் நான் கொடுக்கிறேன், நீயும் இந்த நிலைக்கு வரலாம் வா அப்படின்றா இல்லையா? அதனால இந்த ஒரு பாசுரத்துல தாயாருடைய அந்த திருவுள்ளத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம நம்மளை மறக்கணும். அதனால என்னன்னா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. சரி, அந்த மாயன் அவர் அட்ரஸ் என்னப்பா? வடமதுரை மைந்தன். வடமதுரையில இருக்கக்கூடிய மைந்தனா. யாருடைய மைந்தன்? அந்த யசோதா பிராட்டியுடைய மைந்தன். அவன் என்னென்ன சேஷ்டிதங்கள் எல்லாம் செஞ்சான்? தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த யமுனை துறைவன் அந்த கிருஷ்ணன் மகாமாயன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. கிருஷ்ணனுக்கு அவனுடைய சகாக்கள் எல்லாரும் சேர்ந்து, கோபிகைகள் எல்லாரும் சேர்ந்து என்னைக்காவது கிருஷ்ணனை டென்ஷன் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா யசோதை பவனத்துக்கு வெளியில நின்னு ஹே நாராயணா அச்சுதா அனந்தா வாசுதேவா சர்வாலங்கார பூஷிதா அப்படின்னு பாடினா கிருஷ்ணன் உடனே அழ ஆரம்பிச்சுடுவானா. ஏன்? அம்மா என்ன எல்லாரும் நாராயணான்றாங்கம்மா, அம்மா என்ன எல்லாரும் வாசுதேவா அப்படின்றாங்கம்மா. என்ன இது? இங்கதான் ஆச்சாரியர்கள் சொல்றதுண்டு, சர்வத்தையும் படைச்சு தன்னுடைய வயிற்றுக்குள்ள வச்சுக்கிற பிரளய காலத்துல வச்சுக்கிற இந்த பரபிரம்மத்துக்கு நாராயணா அச்சுதா அப்படின்ற இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அபசகுண வார்த்தைகளா தோன்றிடுச்சான். வேற என்ன வார்த்தைகள் சொன்னா பிடிக்கும் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சித்தச்சோரா ஷீரச்சோரா, ஏ திருடனே, டே திருடா அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிச்சு போச்சான். ஏன் அப்படி பழகுவானா கிருஷ்ணன்? அவ்வளவு சௌலபிய மூர்த்தியாம் பகவான்.
அதனால சொல்றார், அவன் ஆயர் குலத்து அருங்கொழுந்தல்லவோ. யசோதைக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்ததே, இந்த குழந்தை எவ்வளவு நல்ல குழந்தையா இருக்கு. இது தான் உய்ந்தது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் உய்விக்க பிறந்த குழந்தைப்பா. நாமெல்லாம் பிரம்மா மூலமா வந்தன்னு சொல்றோம், இங்க ஒண்ணு பிரம்மாவை படைச்சிட்டு வந்து பிறந்திருக்கு. அதனால் இவன் யார் என்றால் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. யசோதைக்கு வந்து குழந்தையா பிறந்தான் இல்லையா? 10 மாசம் சுமந்தாளா? இல்ல சுச்சிஷ்டமா பகவான் அப்படியே ஜோதி ஸ்வரூபமா வந்தானா? இதுக்குள்ள விசாரம் பண்ணாம மேலோட்டமா பார்த்தாலே அவன் தாமோதரனா யசோதைக்கு கிடைச்சானா. ஒரு தாம்பு கயிறுல எப்படியாவது கட்டிவிடலாம்னு யசோத ஓடுறா அவனை, இவன் பண்ணின சேஷ்டிதங்களுக்கு. அகப்படவே இல்லையே. அவளும் பிடிப்பன்னு ஓடுறா, அகப்படவே இல்லையே. கடைசியில யசோதையோ நல்லா தடியா இருப்பா இல்லையா, அதனால அவ கொஞ்சம் ஓஞ்சு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாளாம். உடனே பகவான் பார்த்தார், அச்சோ இவ ரொம்ப பாவமாச்சே, என்னை எல்லாம் இப்படி நம்பி நம்பி என் பின்னாடியே ஓடி வரக்கூடிய இந்த ஜீவனை நான் தானே உத்தாரணம் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இது என்னுடைய அம்மா. நான் வாய் திறந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே. எனக்குன்னு யார் அம்மா யார் அப்பா? ஆதியும் நானு அந்தமும் நானு. ஆனா எனக்கு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவளை நான் இப்படி அலைய விடலாமா அப்படின்னு அவன் ஓடுறதை நிறுத்திட்டு ஒரு இடத்துல நின்னானாம். யசோதைய பார்த்தானாம். உடனே யசோதை, மாட்டிக்கிட்டியாடா படவா அப்படின்னு அந்த தாம்பு கயிறுல கற்றா கொஞ்சம் கயிறு தேவைப்படுறது, திரும்பியும் கற்றா இன்னும் கொஞ்சம் வயிறு தேவைப்படுறது. உடனே பகவான் அவனுடைய அழகான அந்த ஒரு நல்ல பப்ளியா இருக்கக்கூடிய அந்த தொந்திய கொஞ்சம் உள்ள இழுத்துக்கிட்டானாம். உடனே கட்டிட்டானாம். அவ கட்டி முடிச்சுன்னு அவளுக்கு அதிக சந்தோஷம் இல்லையாம், இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். அந்த மாதிரி தன்கிட்ட பிரேமையோட பாசத்தோட உள்ளன்போட வரக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் பகவான் தோர்த்து போறதுல சந்தோஷப்படுவானா. என் பக்தர்கள் கிட்ட நான் தோர்த்து போகாம வேற யார்கிட்ட தோர்த்து போவேன்? என்ன உரிமையா என் பக்தர்கள் திட்டாம வேற யார் என்ன திட்டுறது? அந்த உரிமையெல்லாம் கொடுத்து கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவன் பகவான் கிருஷ்ணன். அப்பேற்பட்ட பகவானை ஹே ஆய்ச்சிமார்களே, ஹே கோபிகைகளே, ஆண்டாள் சொல்றா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூயோமாய் வந்து நாம், தூய்மையா இங்க வந்து பகவானை நம்ம சேவிக்கணும். இங்க தூய்மை அப்படின்றது நல்லா ஸ்நான கிரியைகள் எல்லாம் முடிச்சு நல்ல ஆடைகளை உடுத்தி நல்ல அலங்காரம் பண்ணி தூமலர் தூய்மையான மலர்கள் கொண்டு அவனை தூவி தொழுதல் வேண்டும். வாசனை மிகுந்த மலர்களால தூவி தொழுவணும். பாசுரம் மிகுந்த பாடல்களால பகவானை தூவி தொழுவணும். இங்க நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு குளிக்கிறதோ மற்ற கிரியைகளோ அங்கம் ஆகாது. ஆனா அங்கம் ஆகாதுன்றதுக்காக நாமளும் சோம்பேறித்தனம் பட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது இல்லையா? அதனால ஆண்டாள் சொல்றா, அவனுக்கு எந்த விதமான விதியும் நம்ம கிட்ட அவன் விதிக்கலை நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு. ஆனா இதுதான் சாக்கு அப்படின்னு நம்ம குளிக்காம கொள்ளாம போகக்கூடாது. ஒருவர் நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த அட்வான்டேஜை நம்ம நல்ல விதமா பயன்படுத்தணுமே தவிர்த்து அவர் தான் எதுவும் கேட்க மாட்டார்ன்றதுக்காக இஷ்டத்துக்கு நம்ம அந்த இடத்தை பயன்படுத்திக்க கூடாது இல்லையா? இவனோ பகவான். அப்ப எப்படி இருக்கணும்? அதனால நான் சொல்றேன், எல்லாரும் நல்ல ஸ்நானம் எல்லாம் பண்ணி நல்ல வாசனை மிகுந்த செண்பகம் மனோரஞ்சிதம் மல்லி முல்லை கனகாம்பரம் தாமரை இருவாச்சி இப்படி நல்ல வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் எடுத்து வந்து அவன் திருவடியை தூவி தொழுது. எப்படி தொழணும்னு சொல்றா? திருப்பாவையே நாம சங்கீர்த்தனத்துடைய பிரதானமான மூல கிரந்தம். 4000 திவ்ய பிரபந்தமும் ஒரு தாமரை அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தம் தான் இந்த திருப்பாவை.
சுத்தி இருக்கக்கூடிய தாமரை இதழ்கள் எல்லாம் எதனால் செழிப்பா இருக்கும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய சூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் நல்ல கனமா இருந்தால்தான், நல்ல செழிப்பா இருந்தால்தான் ஒரு மலரின் இதழ்கள் எல்லாம் செழிப்பா இருக்கும் இல்லையா? மகரந்தம் எல்லாம் கொட்டி போயிடுத்து. அப்படி இருக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய இதழ்கள் நல்ல செழுமையா இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி முட்டாள்தனமோ, 4000 திவ்ய பிரபந்தமும் வேதத்தின் சாரம் அப்படின்னா அதனுடைய உள் மூல பிரபாவம் எது அப்படின்னா இந்த திருப்பாவை. திருப்பாவை உனக்கு புரியல, ஆண்டாளுடைய திருமணது உனக்கு புரியல அப்படின்னா 4000ம் புரியாது. திருப்பாவை என்னத்தை சொல்ல வருது? ஆரம்ப பாசுரத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவள் சொல்றது பாடு 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 பாடு. இதைத்தான் நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் திருப்பி திருப்பி சொல்றார். இதைத்தான் நமக்கு எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் சொல்றார். எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் சொல்றார். நீ கிரந்தத்தை எடுத்து படிச்சாலும் உனக்கு ஆகாது. நீ எங்கேயாவது தபஸ் பண்றன்னு போய் உட்கார்ந்தாலும் உனக்கு ஆகாது. இல்ல பந்தங்களால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, நல்லா பார்த்துட்டேன், இந்த பந்தத்தை தொலைக்கலான்னு நீ நினைச்சாலும் ஆகாது. இங்க எதையும் விடவும் முடியாது, நீ இங்க எதையும் ஏற்றுக்கவும் முடியாது. கர்ம அனுஷ்டானங்களால உனக்கு பகவான் கிடைக்க மாட்டான்டா. நாம சங்கீர்த்தனம் ஒன்றுக்கு மட்டும்தான் பகவான் வசப்படுவான். கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஒரு பாம்பு மகுடி ஊதின உடனே அந்த மகுடி இசைய கேட்டு எப்படி ஆடுறதோ அந்த இசைக்கு தகுந்தாற் போல தனக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டத எதிர்த்தாப்புல இருக்கவன்ட்ட கூட ஒரு விலட்சணமா ஆனாலும் பரவாயில்லன்னு அது அடங்கி போறதோ அது போல பகவான் உனக்கு வசப்பட்டுடுவான். எதிர்த்தாப்புல யாராவது வந்தா பாம்பு தன்னதான் ஏதோ பண்ண வருவாங்கன்னு சீரும். அப்படி அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருப்பான், இது சீருமா. ஆனா இந்த மகுடி இசைக்கு இந்த பாம்பானது எப்படி வசப்பட்டுடுறது, எப்படி அடங்கி ஒடுங்கிடுறது? ஒரு பாம்பு கூட அந்த இசைக்கு அடங்கிடுறது. ஒரு குழந்தை அப்படி அழும்பொழுது அம்மா அவளுக்கு ஸ்வரமே வரலனாலும் ஏதோ ஒரு ஸ்வரத்தில் அவ பாட்டுக்கு பாடுவா. அந்த குழந்தை அழுகைய அடக்கிறது. இங்க பகவானுக்கு என்ன அழுகனா, அச்சோ வேதமா வந்த இவன் வரமாற்றான், எந்தெந்த ரூபமா நான் வந்த வரமாற்றான், நானே வந்த அப்பையும் வரமாற்றான், இவன் எப்பதான் என்ன வந்து அடைவான்னு பகவானுக்கு ஒரே பேராவல். நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு முறையில ஒரு பக்தன் தன்னை அணுகுனானேயானால் இவன் உடனே அகப்பட்டு விடுவானா, வசப்பட்டு விடுவானா. பகவான் வசப்படுறதுக்கு காத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கு தயங்கலாமா? வாய் விட்டு நாமா சொல்றதுக்கு தயங்கலாமா? ஆண்டாள் சொல்றா, எப்படி தொழணும்னு நான் சொல்லித்தரேன். வாயினால் பாடி வாயினால் பாடி வாயினால் பாடி வாயினால் பாடி வாயத்திறந்து பாடணும். பாடும் பொழுது அப்ப என்ன நினைக்கிறது? எனக்கு இன்னது கிடைக்குமா, இன்னது நிறைவேறுமா, என்னுடைய கஷ்டங்கள் தீருமா? நோ 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 நோ, அது மாதிரிலாம் நினைக்க கூடாது. நீ யார பத்தி பாடுறியோ அவங்கள பத்தியே நினைக்கணும். கிருஷ்ணனை பத்தி பாடும் பொழுது கிருஷ்ணனை பத்தி நினைக்கணும் இல்லையா? அதனால சொல்றா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஏதோ வாசி யோகம் ஓசி யோகம் என்னென்னமோ சொல்றாங்களே, அதெல்லாம் இதனாலேயே நிறைவேறிடும். ஆண்டாள் நாச்சியார் காட்டுறா, உன்னுடைய சப்த நாடிகளும் ஒருங்கே உன் பேச்ச கேட்டு பேசாம உட்காரும் பகவன் நாமா சொல்லும் பொழுது. நான் சொல்லல, ஆண்டாள் சொல்றா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. பகவானுடைய அந்த ரூப சௌந்தரியத்தை நினைக்கணும். ஆஹா, இன்னைக்கு பகவானுக்கு நானு எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நிறத்துல பட்டாடை உடுத்திருக்கனே, எவ்வளவு அழகாக இருக்கார். இந்த பட்டாடை ரொம்ப கோச்சுக்குச்சான். யார்கிட்ட? எந்த பக்தன் இந்த பட்டாடைய கிருஷ்ணனுக்கு சாத்தினானோ அந்த பக்தன் கிட்ட கோச்சுக்குச்சான். நீ எதுக்கு எனக்கு இன்னைக்கு போய் பகவான் கிட்ட என்ன நீ சம்பந்தப்படுத்தின? என்னை எதுக்கு நீ பகவானுடைய திருமேனிட்ட இப்படி சாத்தின? இந்த பக்தன் கேட்டானா, ஏன் பட்டாடையே, எதற்காக நீ இப்படி இப்படி வெதும்பி வெதும்பி அழற? இல்ல, என் கிருஷ்ணனுடைய அந்த அதரத்தை நான் இப்படி அண்ணாந்து பார்த்தேன், அது என்னை விட ரொம்ப செவகப்பா இருக்கு.
அந்த சிகப்பை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் மார்க்கெட் லெவல் கம்மியாயிடுச்சு, அதனால கேட்டேன், என்ன நீ இன்னைக்கு எதற்கு பகவான் கிட்ட சம்பந்தப்படுத்தினன்னு. இந்த மாதிரி ரசிக்க வேண்டாமா? கற்பனையில கிடையாது. நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிறது உண்டு கற்பனையில அப்படின்னு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கற்பனையிலேயே நீ ஆரம்பத்துல நினைச்சாலும் பரவாயில்ல, அது நாள்பட்ட நாள்ல உன்னுடைய குருவினுடைய அனுகிரகத்தால உன் ஹிருதயத்தில் அந்த பாவமானது மீண்டும் 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 ஸ்புரிக்கும். குருவுடைய அனுகிரகத்தால தான் அந்த பிரேம பாவம் ஏற்படும் இல்லையா? அதனால ஆண்டாள் சொல்றா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நீ நாமா பாடும் பொழுது அந்த நாமதாரிய நீ மனசுல நினைச்சிட்டு பாடினேயானால் என்ன பண்ணுவான்? போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரிம்பாவாய். நீ நாமா பாடும் பொழுது இதற்கு முன்னாடி நீ பண்ணின தவறுகளை எல்லாம் நினைச்சு கவலைப்படாதப்பா. இன்னது பாவம் பண்ணிட்டனே, இன்னது இவ்வளவு நாட்களை நான் வியக்தம் பண்ணிட்டனே, என் வாழ்நாள் இப்படியெல்லாம் உருண்டோட விட்டுட்டனேன்னு கவலைப்படாத. நீ பண்ணின பாவங்கள் எல்லாம் எப்படி தீயில போட்டா எல்லாம் தூசியா போயிடுமோ, இருந்த இடம் தெரியாம போயிடுமோ, அப்படி எல்லாத்தையும் நீக்கி உனக்கு புதுசா நிறைய பரிசுகளை தருவான். என்ன பரிசு? பிரேமைன்ற பரிசு. என்ன பரிசு? சாது சங்கம்ன்ற பரிசு. இப்படி பல பரிசுகளை பகவான் தருவான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பாடு, பகவான் கிட்ட இந்த நோன்பை இரு அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. பகவன் நாமம்தான் இந்த கலியுகத்துல தர்மமானது அப்படின்றத பகவானுடைய அர்ச்சாவதாரத்துல போய் பிரதிஷ்டை பண்றா ஆண்டாள், கோதை நாச்சியார். அதனால தானே ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் உள்ள அர்ச்சாவதாரமா படுத்திருக்காருன்னு அவன் நினைக்கல. அப்படியே நினைச்சாலும் அர்ச்சாவதாரம்ன்றது என்னன்னா சாநித்தியமுள்ள ரூபமாச்சே, சாநித்தியமுள்ள ரூபமாச்சே. கிருஷ்ணாவதாரத்துல துரியோதனாதிகள் யாராவது வந்து நின்னா அவன் இல்லாத பொல்லாத சட்டமெல்லாம் பேசினாலும் எனக்கு தர்மம்னா என்ன தெரியும், அதர்மம்னா என்ன தெரியும்னு ஏதோ வந்தவன் போனவன் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் தப்புனா தவறுன்னு சொல்ற இடத்துல இருந்தான் நம் பகவான். சரின்னு சொன்னா அந்த இடத்துல சரியான விஷயத்துக்குத்தான் சரின்னு சொன்னார் பகவான். ஆனா அர்ச்சாவதாரத்துல அப்படி கிடையாது. அர்ச்சாவதாரத்துல அப்படி கிடையாது. அர்ச்சாவதாரத்துல என்ன அப்படின்னா, அர்ச்சாவதாரத்துல யார் வேண்டுமானாலும் பகவான் முன்னாடி போய் நிற்கலாம், யார் வேண்டுமானாலும் கோவிந்த நாமம் சொல்லலாம். எல்லாருக்குமே கருணைய வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது அர்ச்சாவதாரம் தானே. அது ஏதோ சிலை கிடையாது, அது சாநித்தியமுள்ள ரூபம், உயிர் இருக்கிற ரூபம். உன் மனசுல என்னைக்கு பிரேம வர்றதோ அந்த பிரேமையால நீ பார்க்கும் பொழுது உனக்கு பகவான் தெரிவார், உள்ளதுபடியே தெரிவார். நீ பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கார், நீ பண்றதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கார், எல்லாம் அவர் சாட்சி பூதமா பண்ணிட்டு இருக்கார். அதனால்தான் ஆண்டாள் திருவரங்கநாதனை போய் அப்படி சரணாகதி அடைஞ்சா இல்லையா? அந்த திருவரங்கன் எப்பேற்பட்ட கருணையானவன். ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னன் கழித்த கோயில் தோளாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில் தோளாத தனி வீரன் தொழுத கோவில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோவில் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோவில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோவில் திருவரங்கம் என திகழும் கோவில் தாமே தீராத வினையெல்லாம் தீர்க்கும் கோவில் திருவரங்கம் என திகழும் கோவில் தாமே திருவரங்கம் என திகழும் கோவில் தாமே திருவரங்கம் என திகழும்
கோவில் தாமே திருவரங்கம் எனத் திகழும் கோவில் தாமே திருவரங்கம் எனத் திகழும் கோவில் தாமே ரங்கன் கோவில் தாமே எம்மன் கோவில் தாமே ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ 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 ரங்க பிரபோ ரங்க பிரபோ. ஸ்ரீரங்கத்துக்கே போலனா கூட அந்த காவிரி ஆத்து பாலம் வழியா போகும் பொழுது அழகான அந்த ஸ்ரீரங்க ராஜகோபுரம் தெரியும் பொழுது உன்னுடைய 2 கையையும் அப்படி மேல தூக்கி ரங்கா அப்படின்னு கத்த வேண்டாமா? அந்த கோபுரம் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையை உனக்கு காட்டுறது அப்படின்னா, ஏ மனுஷா, நீ லோகத்துல எங்க வேணா ஓடு, யார்கிட்ட வேணா எதை வேணா எதிர்பார்த்து நீ உன் வாழ்க்கையை வாழு. கடைசியில நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இங்க வந்துதான் ஆகணும். இந்த இடத்துக்கு வராம இங்க உள்ள படுத்திருக்கக்கூடிய அந்த அழகான கருணையே வடிவான அந்த கரும்பணி சேவிக்காம ஒரு க்ஷணம் கூட நீ மோட்சத்தை பத்தி வேண்டாம், சுகத்தை பத்தி கூட நீ நினைக்க முடியாது. இவ்வளவு நாள் நீ அனுபவிக்கிற சுகங்களை எல்லாம் நீ சுகம் சுகம்னு அல்பமா நினைச்சு ஏமாந்து போயிட்டு இருக்க. என்னுடைய இந்த கோபுர வாசலுக்குள்ள நுழைஞ்சி இந்த சப்த பிராகாரத்துக்கு மத்தியில ஒரு கரும்பு படுத்திருக்கு. ஒரு தடவையாவது வந்து சுவைடா, இத சுவைச்சு பாரு. அதற்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையா நான் இங்க கம்பீரமா கோபுரமா நிற்கிறது மாதிரி நீ நிற்ப அப்படின்றத நமக்கு காட்டும் இல்லையா? அது போன்ற ஒரு அர்ச்சாவதார ரூப பிரபாவத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல பாடுறா. చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ, చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ, కోడున్నది పతి చూడి కొడుతనాచారి, చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ, కోడున్నది పతి చూడి కొడుతనాచారి, శోభానే 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 శోభానే. శ్రీ మహాలక్ష్మి అట సింగారాలకే మరుదో, కాముని తల్లి అట చక్కదనాలకే మరుదో. శ్రీ మహాలక్ష్మి అట సింగారాలకే మరుదో, కాముని తల్లి అట చక్కదనాలకే మరుదో. సోమునితో బొట్టువట సొంపు కళలకే మరుదు, సోమునితో బొట్టువట సొంపు కళలకే మరుదు. కోమలాంగి ఈ చూడి కొడుతనాచారి, చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ, కోడున్నది పతి చూడి కొడుతనాచారి, శోభానే 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 శోభానే.
కూతురట గంభీరాలకే మరుదు తలపలోకమాతయట దయమరి మరుదు కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు తలపలోకమాతయట దయమరి మరుదు జలజ నివాసిని అట చల్లదనమే మరుదు జలజ నివాసిని అట చల్లదనమే మరుదు కొలది మీరా ఈ చూడి కొడుతనాంచాలి అమరవందితయట అట్టి మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు అమరవందితయట అట్టి మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే కొమెర వయస్సు ఈ చూడి కొడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నది పతి చూడి కొడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నది పతి చూడి కొడుతనా